my dear people, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. So இன்னைக்கு நாம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிராமர் பேசிக் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, இதுதான் வந்து டெமோ வீடியோவாக இருக்க போது யூடியூப்பில் நம்மளோட கோர்ஸோட இன்ட்ரோ மாதிரி. ஓகேவா, நம்ம ஏற்கனவே வந்துட்டு சொல்லியிருந்தோம் நம்ம வந்து கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, கிராமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் வந்து எஸ்எஸ்சி 0 to ஹீரோ பேட்ச்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்கா. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஷெட்யூல் ப்ரொவைட் பண்ணுறோம், ப்ளஸ் நீத்து சிங் மேமோட கோர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கோர்ஸை பற்றி நான் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் பேசுகிறேன். இது இட்ஸ் கோயிங் டு பி அ டெமோ வீடியோ. நாம் வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா, இதில் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து படிக்க போகிறது என்ன அப்படின்னா, நீத்து சிங் மேமோட மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம். புக்குக்கு வந்துட்டு நீத்து சிங் மேமோட புக்கு யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம வந்துட்டு நான் ஏற்கனவே என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, நான் வந்து ராணி மேமு அப்புறம் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ண என்னோடய சோர்ஸஸ் வந்து பேசிக்காக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நீத்து சிங் மேம் புக்குக்கே போவேன். ஏன்னா இது எல்லாமே டேரெக்டாக இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட ஓன் நோட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புக்கு போவோம். ஸோ அந்த ஓன் நோட்ஸோட ஃபஸ்ட் வீடியோ தான் இது. ஓகேவா, எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது தான் பேஸு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது தான் பேஸு. ஸோ அதுதான் இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நவுன்லேருந்து வந்து நீத்து சிங் மேமோட வீடியோலேருந்து பார்ப்போம். ஓகேவா, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புற பேசிக்ஸ் என்னங்கிறது. கோர்ஸ் என்ன, கோர்ஸோட டீட்டெயில்ஸ் தான் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ ஐ வில் டிஸ்கஸ். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ இல்லை வீடியோக்குள்ளே போகலாமா? பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாம் நல்லபடியாக. ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் இன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேவா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லியாச்சு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து டிவைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கிராமர் வைஸில். ஐ எம் நன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஓகேவா, ஐ எம் நன்மொழின்னு சொல்லிட்டு ஐ ஆம் நன்மொழி. ஸோ இந்த இதில் ஐ வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து கிராமரில் சொல்லும், ஆம் ஒரு விஷயத்த கிராமரில் சொல்லும், நன்மொழின்ற வார்த்தை வந்துட்டு ஒரு விஷயத்தில் கிராமரில் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐங்கிறது சப்ஜெக்டாகவும் வரும், நவுனாகவும் வரும். ஓகேவா, நவுனுங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் சென்டென்ஸ் பேட்டர்னில் சப்ஜெக்ட்டு, ஆமுங்கிறது வேர்பு, நன்மொழிங்கிறது ஆப்ஜெக்டாக வரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸை வந்து டிவைட் பண்ணுறது தான் ஒரு ஸ்பீச்சு. ஒரு ஸ்பீச்னா ஒரு சென்டென்ஸ்னு அர்த்தம். அதை வந்து பார்ட்டாக டிவைட் பண்ணுற அந்த கிராமர் பேர் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேவா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் எத்தனை வகை இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நவுன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகேவா, நான் வந்து இந்த இதை வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து நீங்களே எடுக்க வேண்டாம், நான் வந்து இந்த ஸ்லைடு ஷேர் பண்ணுவேன். அது இல்லாமல் என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நோட்டு போட்டு, ஒரு குட்டி நோட்டு போதும். நீங்கள் வந்து கிராமர் புக் ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீத்து சிங் கிராமர் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து மோர் தென் இனஃப். அது இல்லாமல் ஒரு 80 pages நோட் ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸஸோட வீடியோஸ் பார்த்து எழுதிட்டு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நான் நோட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து நோட்ஸ் எடுங்க. இப்போதைக்கு வீடியோ மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நவுனு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நவுனுனா பெயர் சொல்லுன்னு பேர் தமிழில். ஓகேவா, ப்ரொனவுன்னா பிரதி பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்க. பிரதி பெயர் சொல்னா பெயர் சொல்லுக்கு பதிலாக வரதா ப்ரொனவுனு. ஓகேவா, அடுத்தது வந்துட்டு வேர்பு. ஓகேவா, அடுத்தது வந்துட்டு என்ன, வேர்பு. நாலாவது வந்து என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். ADJECTIVE. ஓகேவா, அட்ஜெக்டிவ். அடுத்தது அஞ்சாவது என்ன அப்படின்னா அட்வர்பு. ஓகேவா, அட்வர்பு. அடுத்தது வந்து ப்ரப்போசிஷன், ப்ரீபொசிஷன். ஓகேவா, ப்ரீபொசிஷன். இது எல்லாம் வார்த்தையை வச்சுக்கிட்டே இது எப்படி ஆக்ட் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஏழாவது என்ன அப்படின்னா கன்ஜெக்ஷன். எட்டாவது என்ன அப்படின்னா கன்ஜெக்ஷன். எட்டாவது என்ன அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இன்டர்ஜெக்ஷன். இப்போ வந்து நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகேவா, நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, அட்வர்ப்னா. ஸோ எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது? மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நவுனுனா என்ன? நவுன்னா வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நேமிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க, பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பெயர் சொல்னா என்ன? எல்லாத்துக்குமே பேர் இருக்குது, ரைட்டா? அப்போ எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அது எல்லாமே நவுனு தான், ரைட்டாக? பேர் வச்சு வருது. பீரோ, வாஷிங் மிஷின், லேப்டாப், டேப்லெட் எல்லாமே பேர் தானா? ஒரு பர்சனோட பேராக இருக்கலாம், அது வந்துட்டு ஒரு பிளேஸோட பேராக இருக்கலாம், ஒரு திங்கோட பேராக இருக்கலாம், ஒரு ஐடியாவோட
பேராக இருக்கலாம். அது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம், நவுன்னு சொல்கிறோம். நவுன்னா என்ன, நேமிங் வேர்டுன்னு அர்த்தம். ஓகேவா, நேமிங் வேர்டு தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம நவுன்னு சொல்கிறோம், நேமிங் வேர்டு. ஓகேவா, அதுலேயே வேர்டு விச் இண்டிகேட்ஸ் த நேம் ஆஃப் அ, ஒரு வேர்டு நேம் ஆஃப் அ பர்சன், ஓகே, பிளேஸ், திங் ஆர் ஐடியா. இதில் எதை வந்துட்டு ஒரு பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம், ஐடியாவாக இருக்கலாம், அது எதை சொல்லுனாலும் பேரை வச்சு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பேர் நவுன். எக்ஸாம்பிள் டீச்சர். ஓகேவா, டீச்சர், சாக்கு, அதுக்கப்புறம் எஜுகேஷன், கிளாஸு, இது எல்லாமே வந்துட்டு நவுன் தான். ஓகேவா, புரிஞ்சுதா? அடுத்தது வந்துட்டு ப்ரோனவுன். ப்ரோனவுன்னா என்ன சொல்கிறேன், பிரதி பெயர் சொல்லுன்னு சொன்னேன்னா நவுனுக்கு ஆல்டர்னேட்டாக வர்றது. நான் இங்கே சைடில் எழுதுறேன்ல, இந்த வார்த்தை தான் இம்பார்ட்டண்ட்டு. நவுன் என்னன்னு சொல்கிறேன், நேமிங் வேர்டுன்னு சொன்னேன்னா அதே மாதிரி ப்ரோனவுன்னா நவுனுக்கு ஆல்டர்னேட்டாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் இப்போது நவுன்னா என்னன்னு சொன்னேன், பெயர் சொல்லுன்னு சொல்லிட்டேன். நம்ம பேர் வச்சு கூப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூஷனாக யூஸ் பண்ணுறதா ப்ரொனவுனு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 7 ப்ரொனவுன் வந்துட்டு பேசிக்கு. ஹீ, ஷீ, இட், தே, ஐ, வி. ஓகேவா, ஐ, வி, ஹீ, ஷீ, இட், தேலாம் வந்துட்டு மொத்தம் 7 ப்ரொனவுன்ஸ் இருக்குது. இது வந்து பேசிக்கான ப்ரொனவுன்ஸ். ஓகேவா, நவுனுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறோம். அது பேர்னா பிரதி பெயர் சொல். பெயர் சொல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவது தான் பிரதி பெயர் சொல். அவன், அவள், அது, இது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் ப்ரொனவுன். ஓகேவா, ஹீ, ஷீ, இட், தே இதெல்லாம் வந்து சிங்குலர் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சிங்குலர் ஒருமையாக வந்துட்டு சொல்கிறது. ஐவிங்கிறது ப்ளூரலாக சொல்லுவாங்க, பன்மையாக சொல்கிறது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம யூ அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று காமனாக இருக்கும். யூங்கிறது வந்துட்டு இதுலேயும் வராது, அதுலேயும் வராது. ஓகே, ஏன் அப்படின்னா இது வந்துட்டு யூ ஆர்னு யூஸ் பண்ணுவோம், யூ ஆர் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஓகேவா, நம்ம வந்து யூங்கிறது செகண்ட் பர்சனாக வந்துடும். ஹீ, ஷீ, இட், தேங்கிறது வந்துட்டு செகண்ட் பர்சன் சிங்குலர். ஐவி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பர்சன் ப்ளூரலாக வரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பர்சன் ப்ளூரலாக வரும். ஹீ, ஷீ, இட், தே வந்து செகண்ட் பர்சன் சிங்குலராக வரும். அதுவே வந்துட்டு யூ வந்துட்டு எப்படி அப்படின்னா, ஒரே நிமிஷம் இதை மட்டும் அழிச்சுக்கிறேன், இதை மட்டும். யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, யூ வந்துட்டு செகண்ட் பர்சன் ப்ளூரலாக வரும். ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ அடுத்து போக போகிறோம். அடுத்ததுக்கு என்ன அப்படின்னா வேர்புன்னு சொல்லுவோம். ஓகேவா, வேர்ப் என்ன, வேர்ப்னா என்ன, வேர்ப் அப்படின்னா வந்துட்டு ஆக்ஷன் வேர்டுன்னு அர்த்தம். ஓகேவா, செயல்படுறது அதை தான் வேர்பு. செயல்படுறது, ஒரு செயலை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வேர்பு. வினை சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பேசிக்காக என்ன சொல்லுவாங்க, வினை சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது மவுஸ் வச்சு எழுதுறதுனால, சாரி. வினை சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வேர்பு ஆக்ஷன் உடைய வேர்டு விச் இண்டிகேட்ஸ் அன் ஆக்ஷன். எக்ஸாம்பிள் ரன், திங்க்கு, அதுக்கப்புறம் ரீடு, கோ, இது எல்லாமே வந்துட்டு என்னது, வேர்பு தான். ஓகேவா, ஒரு வினையை நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு வேலையை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வேர்பு. அது என்னவோ வேணாலும் இருக்கலாம், நடக்கிறதா இருக்கலாம், ஓடுறதா இருக்கலாம், பாடுறதா இருக்கலாம், பேசுகிறதா இருக்கலாம், எல்லாமே வேர்பு தான். ஓகேவா, ஒரு ஆக்ஷன் பண்ணாலே அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், வேர்புன்னு சொல்கிறோம். ரைட்டா, அடுத்தது அட்ஜெக்டிவ்னு ஒன்று வரும். ஓகேவா, அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நவுனை வந்து குவாலிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, பெயர் உரிச்சொல்னு சொல்லுவாங்க தமிழில். என்ன சொல்கிறாங்க, பெயர் உரிச்சொல். ப்ரொனவுனா என்ன, பிரதி பெயர் சொல். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது ப்ரொனவுனு. அதவே பெயரை உரிச்சு வந்தா, பெயர் உரிச்சொல்னா என்ன, இந்த நம்ம சொல்கிற நவுன் இருக்குல்ல, பெயர் சொல்லு, அதவே கொஞ்சம் உரிச்சு வந்தா, குவாலிஃபை பண்ணி வந்தால் அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, நவுன் குவாலிஃபையர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்னென்னது, நவுன் குவாலிஃபையர்னு சொல்கிறாங்க. நவுன் குவாலிஃபையர்னால் என்ன அப்படின்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பர்சனோடைய குவாலிட்டியை பற்றி பேசுவாங்க, இல்லாட்டி ஒரு விஷயத்தோட குவாலிட்டியை பற்றி பேசுவாங்க. ஓகேவா, அது நவுன். நான் என்ன சொல்கிறேன், நவுன்னா ஒரு பர்சனை பற்றி பேசும், இல்லை ஒரு திங்கை பற்றி பேசலாம், இல்லை ஒரு ஐடியாவை பற்றி பேசலாம். ஒரு திங்கு, பர்சன், பிளேஸு, திங்கு, இதில் எதையுமே வந்துட்டு குவாலிஃபை பண்ணுற மாதிரி, உரிச்சு பேசுகிற மாதிரி, தூக்கி பேசுகிற மாதிரி அதை பற்றி பேசுனா அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். ஓகேவா, இதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் அ
brilliant chess player நான் சொல்கிறேன். he is a brilliant chess playerனு நான் சொல்கிறேன். ஓகேவா, செஸ் பிளேயர். இங்கே he is a brilliant chess playerல இங்கே brilliantனு வருது பார்த்தீங்களா? செஸ் யாரை சொல்கிறாங்க? ஹீயை. அந்த பையன் ஒரு அற்புதமான ப்ரில்லியண்ட்டான செஸ் பிளேயர்னு அர்த்தம். ஸோ அப்படி செஸ் பிளேயரை வந்து ப்ரில்லியண்ட்டாக நம்ம சொல்கிறப்போ அந்த ப்ரில்லியண்ட்டு சொல்கிறேன்ல அதுதான் இங்கே ஹீயை வந்துட்டு தூக்கி பேச வந்திருக்கா. அவன் வந்து ஒரு அற்புதமான செஸ் பிளேயர். அப்போ அந்த அற்புதமான ப்ரில்லியண்ட்டுன்றது அறிவாளித்தனமான செஸ் பிளேயர். இந்த அறிவாளித்தனம் தான் இங்கே வந்துட்டு என்னது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது என்ன அப்படின்னா அட்வர்ப். ஓகேவா, இதுவரையும் வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன், இதுக்கு மேலேயும் புரியும். ஓகேவா, அடுத்தது வந்து அட்வர்ப். அட்வர்ப்னா என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ்ங்கிறது வந்துட்டு அந்த ஆடுங்கிறதுனாலே வந்துட்டு அட்ஜெக்டிவ்னா வந்து நவுனை குவாலிஃபை பண்ணுறது. அதே மாதிரி வினை உரிச்சொல் அட்வர்ப்னா பெயர் உரிச்சொல், பெயரை வந்து உரிச்சு வர்றது, பெயரை தூக்கி பேசுறது. அதே ஒரு வினையை தூக்கி பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வினை உரிச்சொல்னு பேர். இதோட கரெக்டாக தான் ஸ்பெல்லிங் எழுதுன்னு நினைக்கிறேன். வினை உரிச்சொல் அட்வர்ப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வேர்பை குவாலிஃபையர், வேர்பை குவாலிஃபை பண்ணி வரும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பெயிண்டிங்கை வரைகிறீங்க அப்படின்னா உங்களோட வரைகிறத வந்து குவாலிஃபை பண்ணுவது. நீங்கள் வரைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஓடுறீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க அப்படின்னா அந்த ஓடுறதே நம்ம தூக்கி பேசுகிறோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு அட்வர்ப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஐ ஹாவ் written my exams well. ஓகேவா, இங்கே வெல்லுன்ற வார்த்தை பாருங்க. வெல் வந்து ஐயை குறிக்குதா ரிட்டனை குறிக்குதா? ஐ ஹாவ் ரிட்டன் மை எக்ஸாம்ஸ் வெல். நான் என்னோட எக்ஸாமை நல்லா எழுதியிருக்கேன். இங்கே நல்லா அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து வெல்லு, ரைட்டா? ஸோ இந்த நல்லா அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு ரிட்டன் அப்படிங்கிறத வந்து குவாலிஃபை பண்ணி வரும். ஐயை குவாலிஃபை பண்ணாது. அவனை குவாலிஃபை பண்ணாமல் அவன் செஞ்ச செயலை தான் குவாலிஃபை பண்ணி வரும். ஓகேவா, அப்போ ஐ ஹாவ் ரிட்டன் மை எக்ஸாம்ஸ் வெல். ஸோ இங்கே வந்துட்டு செயலை குவாலிஃபை பண்ணி வரனால இதுக்கு பேர் அட்வர்ப்னு பேர். ஓகேவா, புரிஞ்சுதா? இதுதான் வந்துட்டு அட்வர்ப்னு சொல்கிறாங்க. வெல், இந்த மாதிரி நிறைய அட்வர்ப்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னால நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் நம்ம டீப்பாக பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு இதை பற்றியும் வந்துட்டு நல்லா புரியும். இது வந்து ஒரு பேசிக் ஐடியாக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா, அடுத்தது வந்துட்டு ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்னா ரிலேஷன் வேர்டுன்னு அர்த்தம். ஓகேவா, ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் உள்ள ரிலேஷனை பற்றி பேசுகிறது தான் ரிலேஷன் வேர்டு. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரிப்போசிஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் த புக் இஸ் ஆன் த டேபிள். த புக் இஸ் ஆன் த டேபிள். ஸோ த புக் இஸ் ஆன் த டேபிளில் புக்குக்கும் டேபிளுக்கும் உள்ள கனெக்ஷனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு ப்ரிப்போசிஷன். ஓகேவா, ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு கனெக்டை வந்து ஏற்படுத்தி விடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ரிப்போசிஷன்லேயே நிறைய இருக்குது. ஃபாரு, ஆனு, பையு, அட்டு, வித்து, இது எல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன் தான். ஓகேவா, பட் வந்துட்டு சில நேரம் வந்துட்டு பட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது வந்துட்டு சில நேரம் ப்ரிப்போசிஷனாக ஆக்ட் ஆகும், சில நேரம் கன்ஜெக்ஷனாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேவா, ரிலேஷன்னா வந்துட்டு ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் வந்துட்டு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி விடுற மாதிரி. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரிப்போசிஷன் வந்து எப்படி வரும்னு சொல்கிறேன். ப்ரிப்போசிஷன் வந்து எப்பயுமே கம்ஸ் பிஃபோர் நவுன், ப்ரனவுன் விச் இண்டிகேட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நவுன் அண்ட் ப்ரனவுன். ஓகேவா, ஒரு நவுனுக்கோ இல்லை ப்ரனவுனுக்கோ முன்னாடி தான் வரும் ப்ரிப்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் த புக் இஸ் ஆன் த டேபிள்னு இருக்கா. இப்போ டேபிளுக்கு முன்னாடி தானே நம்ம வந்து இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இந்த டேபிளுங்கிறது வந்துட்டு ஒரு நவுன் தான். த டேபிள்னால் என்ன, நான் சொன்னேன் ஒரு பெயர் சொல்னு சொன்னேன்னா. ஸோ ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்திருக்கு, ஒரு இது வந்திருக்கு, அதுக்கு பேர் ப்ரிப்போசிஷன். அதுவும் புக்குக்கும் டேபிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுது. அதுதான் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற நவுனுக்கோ இல்லை ப்ரனவுனுக்கோ இந்த நவுன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ப்ரிப்போசிஷன். அதனால தான் இங்கே ரிலேஷன் வேர்டு நான் சொன்னேன். ஓகேவா, இந்த மாதிரியான வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில். ஓகேவா, அடுத்த வார்த்தை கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா கன்ஜெக்ஷன்னா ஜாயினிங் வேர்டுன்னு அர்த்தம்.
ரெண்டு சென்டென்ஸை இடையில ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் கன்ஜெக்ஷன்னு பேர். ஓகேவா? கன்ஜெக்ஷன்னா என்ன? ரெண்டு சென்டென்ஸை க்ளீனாக ஜாயின் பண்ணி விட்டுரும். அண்டு, பட்டு, இந்த மாதிரியான வார்த்தை எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணி விட்டுரும். 6, 8, so, and a sentence or a word which connects two words or phrases. ரெண்டு வேர்ட்ஸு இல்லை ஃப்ரேசஸ் ரெண்டுத்தையும் நீட்டாக கனெக்ட் பண்ணி விடுறதுக்கு பேர் கன்ஜெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், பிரெட் அண்ட் பட்டர். ரெண்டு வேர்டை கனெக்ட் பண்ணுதா? பிரெட் அண்ட் பட்டர். இங்கே வந்துட்டு அண்டு வந்து என்ன யூஸ் ஆகுது? கன்ஜெக்ஷனாக யூஸ் ஆகுது. கனெக்டர் தான் கனெக்ஷன் வேர்டுன்னு அர்த்தம். ஓகேவா? எப்படி ப்ரிப்போஷன் வந்து ரிலேஷன்ஷிப் வேர்டு நவுன் ஆர் ப்ரொனவுனுக்கு முன்னாடி வரும், ஆனால் இன்னொரு நவுனுக்கும் அந்த நவுனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துறதுக்கு பேர் ப்ரிப்போசிஷனு. கன்ஜெக்ஷன்னா வெறும் கனெக்டிங் வேர்டு, ஈஸியாக இருக்கும், ஜாயினிங் வேர்டு ஒரு கனெக்ஷன் வேர்டு. ஓகேவா? இதுதான் வந்துட்டு கன்ஜெக்ஷன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு இன்டர்ஜெக்ஷன். இது வந்துட்டு ஒரு புது இது வந்துட்டு 8வது இது. ஸோ இன்டர்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், சரி, இன்டர்ஜெக்ஷன் வந்து நான் இங்கேயே சொல்கிறேன். இன்டர்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா எமோஷ்னல் வேர்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இமோஷ்னல் வேர்டு இங்கே எழுதுகிற பாருங்கள், இமோஷ்னல் வேர்டு, அதுதான் வந்து இன்டர்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். ஹே, ஹுரே, அட்லாஸ், ஒரு நம்ம வந்து ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹே அந்த மாதிரியான வார்த்தை எல்லாமே வந்து என்னன்னு சொல்கிறோம்? இன்டர்ஜெக்ஷன்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இன்டர்ஜெக்ஷன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லிட்டேன்னா, அடுத்தது நம்ம நவுனை பற்றி தானே வந்துட்டு பேச போகிறோம். இப்போ நவுன்லேயே வந்துட்டு நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் நவுன் வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கையோடு பார்த்துருவோம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் நவுன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நவுன்லேயே வந்து சில டிவிஷன்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நீட்டாக முடிச்சுக்குவோம். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் நவுன் பார்க்க போகிறோம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் நவுனில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நவுனு. ஸோ டைப்ஸ் ஆஃப் நவுன் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீத்து சிங் மேமோட கோர்ஸில் நம்ம ஃபஸ்ட் வந்து நவுன் தான் பார்க்க போகிறோம். அதில் டைப்ஸ் ஆஃப் நவுன் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து அந்த புக்கில் பார்த்துக்கலாம், பட் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். டைப்ஸ் ஆஃப் நவுனில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து கான்க்ரீட் நவுனு, இன்னொன்று வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேவா? கான்க்ரீட் நவுனு, இன்னொன்று வந்துட்டு வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ABSTRACT. ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. கான்க்ரீட் நவுன் என்ன அப்படின்னா திங், ஒரு பொருளோ, நவுனுனாலே ஒரு பொருள், பர்சன், பிளேஸ் ஆர் அ திங், அவங்களோட பேர், அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் வந்து உணர முடியும், டச் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும், பார்க்கவும் முடியும். ஓகேவா? அதே அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் என்ன கவர் பண்ணோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் நவுனில் பேசிக்காக 2 டைப் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் என்ன கவர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும், டச்சோ சீயோ பண்ண முடியாது. அதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. கான்க்ரீட் நவுனுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1000 சொல்லலாம். பீரோ, வாஷிங் மிஷின், லேப்டாப் எல்லாமே. ஓகேவா? பர்சன், ஒரு பையன், ஒரு பொண்ணு, எல்லாத்தையுமே வந்து நம்மளால் அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக கான்க்ரீட் நவுனாக அப்ஸ்ட்ராக்ட் சொல்ல முடியும். ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா நம்மளால் ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும், டச்சோ சீயோ பண்ண முடியாதா? அப்போ லவ், அதுக்கப்புறம் ஏர், இது எல்லாமே வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேவா? கான்க்ரீட் நவுனுக்கு பென்னு, டோரு, சைக்கிள் எல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நமக்கு வந்து பசிக்குதுல, பசி, ஹங்கர், ஏர், சாஸ்டிட்டி, இது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. ஓகேவா? ஸோ இப்போ கான்க்ரீட் நவுனில் நிறைய வகை இருக்குது. ஓகேவா? அதில் முக்கியமான ஒரு 4 வகையை வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வந்து டிவிஷன்ஸ் கிடையாது, கான்க்ரீட் நவுனில் தான் வந்துட்டு நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து காமன் நவுன். காமன் நவுன்னா பொதுவாக இருக்கிற நவுன், காமன் நவுன். ஓகேவா? நேம் கிவன் இன் காமன் ஃபார் த பர்சன், பிளேஸ் ஆர் திங். காமனாக கொடுத்துருக்கிறதா வந்து காமன் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சருங்கிறது ஒரு காமனான பேர். ஓகேவா? அது மேல் டீச்சராகவும் இருக்கலாம், ஃபீமேல் டீச்சராகவும் இருக்கலாம். கிளாஸ் அப்படிங்கிறது காமனான பேர். ஓகேவா? ரொம்ப காமனாக இருக்கிறது பேர் கிளாஸு. 2 வீலர். ஓகேவா? டோர், அந்த டோர் வந்துட்டு வுட்டன் டோராகவும் இருக்கலாம், இல்லை வந்து நார்மல் பிளாஸ்டிக் டோராகவும் இருக்கலாம். ஆனால் காமன் பேர் என்ன? டோர். காமன் பேரான பென். ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்கிற பேர் எல்லாம் காமன் நவுன். ஓகேவா? நேம் கிவன் இன் காமன் ஃபார் த பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து ப்ராப்பர் நவுன்.
ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா காமன் நவுனில் சொல்கிறவன்ல இப்போ டோரே நீ ஸ்பெசிஃபை பண்ணி வந்து உட்டன் டோர்னு சொன்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ராப்பர் நவுன். உட்டன் டோர் இஸ் அ ப்ராப்பர் நவுன். ஓகேவா? இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம டீச்சர் சொன்னோம், இந்த டீச்சரே வந்துட்டு எனக்கு பிடிச்ச மேக்ஸ் டீச்சராக இருந்தாங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மேக்ஸ் டீச்சர் அவங்க பேர் வந்து கவிதா அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த தான் ப்ராப்பர் நவுன். ஓகேவா? பேர் அவங்களோட ஸ்பெசிஃபைடான பேர். ஓகேவா? நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன், பிளேஸ் ஆர் திங். பர்டிகுலராக சொல்லுவோம், காமனாக சொல்லாமல் அவங்க பர்டிகுலராக சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் வந்து ப்ராப்பர் நவுன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன கிளாஸ் படிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து இப்போது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபைடாக சொன்னேன் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ராப்பர் நவுன். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலெக்டிவ் நவுன்னு சொல்லிட்டு ஒன்று படிக்க போகிறோம். இது வந்து 3வது. கலெக்டிவ் நவுன் அப்படின்னா குரூப் ஆஃப் பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ் சொல்கிறது வந்து கலெக்டிவ் நவுன். ஓகேவா? நேம் ஆஃப் அ குரூப் ஆஃப் பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ். நேவி, ஆர்கிபெலாகோனா என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் தான் வந்து ஆர்கிபெலாகோன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பஞ்சு, பைலு, அப்புறம் நிறைய இது இருக்குது. பஞ்சு, பைலு, அப்புறம் பெவி, இந்த மாதிரி நிறையா வார்த்தை இருக்குது. ஓகேவா? குரூப் ஆஃப் பர்சன் ஆர் பிளேஸ் வந்து கலெக்டிவாக ஒருமையில் வந்து நிறையா பேரை வந்து கலெக்டிவாக சொன்னோம் அப்படின்னா அது இஸ் கால்ட் கலெக்டிவ் நவுன். ஓகேவா? அடுத்தது வந்து மெட்டீரியல் நவுன்னு ஒன்று இருக்குது. மெட்டீரியல் நவுன்னா என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான், ஒன்றும் இல்லை. ஒரு பொருளை பண்ணுறாங்க, அந்த பொருள் வந்துட்டு எந்த மெட்டீரியலால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அது பேர் மெட்டீரியல் நவுன். கோல்டு, சில்வரு, டைமண்டு, பிளாஸ்டிக்கு, பேப்பரு, இது எல்லாமே வந்து இது வந்து உட்டால் செய்யப்பட்டிருக்கு. அந்த உட்டு, கோல்டு எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, மெட்டீரியல் நவுனு கீழே வந்துடும். நேம் ஆஃப் எனி மெட்டீரியல் அவுட் ஆஃப் விச் சம்திங் இஸ் ப்ரொடியூஸ்டு. நேம் ஆஃப் அ மெட்டீரியல் அவுட் ஆஃப் விச் சம்திங் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு பேர் மெட்டீரியல் நவுன். ஓகேவா? அடுத்து வந்து கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் ரெண்டாக பிரியும். ஓகேவா? கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். ஓகேவா? கவுண்டபிள் நவுன்னா என்ன அப்படின்னா நவுன் தட் கேன் பி கவுண்டட். விரலை விட்டு எண்ண முடியும் நம்மளால். ஓகேவா? விரலை விட்டு எண்ண முடியும். 2 புக்கு 3 புக்குன்னு விரலை விட்டு எண்ண முடியுமா? ஆனால் அன்கவுண்டபிள் நவுனில் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது, மெஷர் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிலோ கணக்கில் நம்ம மெஷர் பண்ணுவோம், இல்லை ஹைட்டே வந்துட்டு மெஷர் வந்துட்டு நம்பரில் வந்து மெஷர் பண்ணுவோம். பட் கிலோ அந்த மாதிரியான விஷயத்தை வச்சு தான் வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுனை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சுகர் வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சுகர் வந்து 1 சுகர் 2 சுகர்னு சொல்ல மாட்டோம், கிலோ கணக்கில் தானே சுகர் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மெஷர் பண்ணி சொல்கிறதுல தான் வந்து அன்கவுண்டபிள் நவுன் இருக்குது. ஸ்டார்ஸ் வந்து நம்மளால் என்ன முடியாது. ஸ்டார்ஸு, ஹேரு, அப்புறம் ஏர், இது எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன். ஓகேவா? கவுண்டபிள் நவுனுக்கு நமக்கு ஏராளமாக எக்ஸாம்பிள் தெரியும். புக்கு, ஃபேனு, காரு, இதெல்லாம் வந்து கவுண்டபிள் நவுன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ தான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் நவுனில் நான் மொத்தம் வந்து 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்துட்டு இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸில் வந்துட்டு நிறைய நவுன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பேட்சை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ எஸ்எஸ்சி 0 to Hero ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒன்று போயிட்டுருக்கு. ஓகேவா? 0 to Hero ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒன்று போயிட்டுருக்கு. அது ஏன் அப்படின்னா வந்து அதில் வந்து நம்ம பேசிக்காக பிகினர்ஸு இல்லை அட்வான்ஸ் எல்லாருமே வந்து படிக்கலாம். அது வந்து ஷெட்யூல் மாதிரி போகும், Day 1 Day 2 ஷெட்யூலு. அதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிளாக் புக் படிப்போம், அப்புறம் பினாக்கிள் படிப்போம். பினாக்கிள் நம்ம யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கும் பாருங்கள். பினாக்கிள் வந்து 60 days கிராமர் ரூல்ஸு, அது வந்து 60 days கிராமர் ரூல் வந்து நான் போடுவேன். ஓகேவா? தினமும் வீடியோ. அது இல்லாமல் வந்துட்டு நம்ம ஷெட்யூலும் கொடுப்போம். இதை கவர் பண்ணணும். அது இல்லாமல் செக்ஷனல் டெஸ்ட் போட்டோம், அதோட ரிவ்யூ போடுவோம். அப்புறம் வந்துட்டு பிளாக் புக் கொடுத்தோம், அதோட பிடிஎஃப்பு, அப்புறம் பிளாக் புக்கு பினாக்கெலாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான குவிஸு, இது எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரைவேட் குரூப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணி செஷன் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? அந்த பேட்ச் வந்துட்டு 99 பேட்ச்சு. ஓகேவா? ₹99 பே பண்ணால் நம்ம இது எல்லாமே வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு நான் பழைய வீடியோ ஒன்று இருக்குது, அது போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகேவா? 30th ஏப்ரலுக்குள்ளே ஜாயின் பண்ணுற பீப்புளுக்கு வந்துட்டு ₹99 வந்து இது எல்லாமே கிடச்சிரும். ப்ளஸ் நீத்து சிங் மேமோட கோர்ஸு. ஓகேவா? நீத்து சிங் மேமோட கோர்ஸு
இது எல்லாமே டெலகிராம் சேனலில் வந்து நான் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? டெலகிராம் சேனலில் ப்ரைவேட் சேனலில் நான் உங்களை ஆட் பண்ணிடுவேன். அதில் நம்ம நீத்து சிங் மேமோட கோர்ஸ் ப்ளஸ் இதெல்லாம் கிடச்சிரும். ஓகேவா? இது வந்து 30th ஏப்ரல் வரையும் தான். 30th ஏப்ரலில் இது அப்படியே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இதோட பேக்கேஜ் மாறிடும். ஓகேவா? 99 30th ஏப்ரலுக்குள்ளே. அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து புது நியூ பேக்கேஜ் வந்து பேட்ச் வந்து வேறு மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை எனக்கு நீத்து சிங் மேமோட கோர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா 169 நினைக்கிறேன். ஓகேவா? 169 ருபீஸு. அது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் இல்லாமல் நம்ம நீத்து சிங் மேமோட ஃபுல் கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அதுக்கு ஒரு ப்ரைவேட் டெலகிராம் சேனல் போட்டு அதில் வந்து இது பண்ணிடுவேன். இல்லை நான் யூடியூப்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னா யூடியூபோட மெம்பர்ஷிப் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதத்துக்கு வந்துட்டு 29 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து யூடியூப் மெம்பர்ஷிப் எடுத்து இதே நீத்து சிங் மேமோட ஃபுல் கோர்ஸை வந்து நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து போட்டுருவோம். ஓகேவா? சரி, இது அதுக்கு பேமெண்ட்டில் எப்படி அப்படின்னா நம்ம பழைய வீடியோ வந்து நம்ம வந்துட்டு இது டீட்டெயில்டாக நம்ம கோர்ஸை பற்றி போட்டிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸ் வந்துட்டு 30th ஏப்ரல் வரையும் தான் இந்த பேட்ச் வந்து வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு நான் வந்து பேட்ச் மாற்றிடுவேன். ஓகேவா? ஸோ ஏன்னா புதுசாக வந்து நிறைய பேர் சேர நமக்கு வந்து ஒர்க் லோட் ஜாஸ்தி ஆகிறதுனால பேட்சஸ் வந்துட்டு என்னால் வந்து ஒரே பேட்சில் கொண்டு போக முடியல. ஏற்கனவே ஒரு பேட்ச் முடிஞ்சது டெலகிராமில் 60 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் இப்போ வந்து நான் செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 99 பேட்ச்சு அதில் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஓகேவா? 30th ஏப்ரல் வரையும் தான் அது வந்து 99. அதுக்கப்புறம் அந்த பேட்ச்சு கம்ப்ளீட்டாக வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். ஸோ 30th ஏப்ரல் வரையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ₹99 ஃபார் ஷெட்யூல் ப்ளஸ் நீத்து சிங் மேம் கோர்ஸ்க்கு. இல்லை எனக்கு நீத்து சிங் மேம் கோர்ஸ் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா ₹169. ஓகேவா? அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே எனக்கு வேணாம், யூடியூப் மெம்பர்ஷிப் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு நீத்து சிங் மேம் கோர்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து ₹29. அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நான் அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் பே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூகுள் பேயில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில். இதில் இல்லை, அந்த நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன்ல அந்த வீடியோவில் வந்து இருக்கும். அதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா என் மெயில் ஐடிக்கு நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் லிங்க் அனுப்பிடுவேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா சோர்ஸஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் நீத்து சிங்கோட மேமோட வீடியோஸ். நான் தெளிவாக சொல்லிடுறேன், வீக்லி த்ரைஸ் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? பட் அந்த கண்டென்ட் வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் நான் வாரத்துக்கு 3 நாள் மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன். தினமும் என்னால் அப்லோட் பண்ண முடியாது. பிகாஸ் அது வந்து நிறைய டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? தினமும் கொஞ்சமாக வந்து சேர்த்து வாரத்துக்கு 3 வீடியோஸ் மாதிரி வந்துட்டு அப்லோட் ஆகும். டாபிக்ஸ் வந்து அப்படி தான் கவர் பண்ணுவோம், சிலபஸ் அப்படி தான் கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி நிறைய பேருக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களும் வந்து நம்ம கோர்ஸை பார்க்கட்டும், நம்ம வீடியோஸை பார்க்கட்டும். பிடிச்சிருந்தா அவங்களும் ஜாயின் பண்ணட்டும். ஓகே, பாய்.